மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த காணொளி ஊடாக பொருளாதார வளத்தில் முதலாவது வளம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப முதலாவது பொருளாதார வளத்திலை இயற்கை வளம் என்றால் என்னென்று சொல்லி பார்த்தோம். நேச்சுரல் ரிசோர்ஸ், அதைத்தான் நாங்கள் லேண்ட் என்று சொல்லுகிறோம். இயற்கை வளம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற அடுத்த விடயம் பிள்ளைகள் ஊழியம் அல்லது உழைப்பு. ஊழியம் அல்லது உழைப்பு, அப்ப இதை நாங்கள் லேபர் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஊழியம் அல்லது உழைப்பு என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப இதுல முதலாவது உங்களுக்கு மாணவர்கள் தெரியணும், ஊழியம் என்றால் என்ன, அதற்குரிய வரவிலக்கணம், அதற்குரிய ஒரு உதாரணம் பாருங்கள். அப்ப ஊழியம் என்றா என்ன சொல்லுகிறோம்? பொருள் சேவைகளின் உற்பத்திக்கு மனிதர்களால் உடல் உளரீதியாக வழங்கப்படுகின்ற சேவை. அப்ப பொருட்கள் சேவைகளினது உற்பத்திக்கு மனிதர்களினால் உடல் உளரீதியாக வழங்கப்படுகின்ற சேவைதான் உழைப்பு. அப்ப உடல் ரீதியாகவும் உழைப்பை வழங்கலாம், உளரீதியாக. அப்ப இங்க நாங்கள் உளரீதியாக என்று சொல்வது அறிவை பாவித்து செய்கின்ற வேலை, அறிவு ரீதியாக. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு ஆசிரியர் கற்பித்தல் உளரீதியான உழைப்பு. ஒரு வைத்தியர் மருத்துவ சேவையை வழங்குதல், நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்தல் உளரீதியான உழைப்பு. ஒரு தொழில்நுட்பவியலாளர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு ஆக்க நடவடிக்கையில் ஈடுபடுதல் உளரீதியான உழைப்பு. ஒரு தொழிலாளி தன்னுடைய உடலை வருத்தி, அப்ப உடல் ரீதியான உழைப்பு. அவங்க உளரீதியான உழைப்பு என்று நாங்கள் சொல்வது உடலை வருத்தி. பிறகு இப்ப ஒரு தோட்டத்தில் ஒரு தொழிலாளி வேலை செய்த, அப்ப அந்த தோட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளி அப்ப மண்ணை பதப்படுத்தி, அப்ப அங்க அவர் வெயிலுக்குள்ள நின்று வேலை செய்து கொண்டிருந்தால் அது உடல் ரீதியான உழைப்பு. கட்டுமான பணியில் ஊழியம் வேலை செய்தல், ஒரு கட்டடத்தை ஆக்குகின்ற நடவடிக்கையில் ஊழியம் வேலை செய்து கொண்டிருந்தால் அது உடல் ரீதியான உழைப்பு. அப்ப நாங்கள் ஆகவே அப்ப உழைப்பை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அப்ப உடல் ரீதியான உழைப்பு, உளரீதியான உழைப்பு. அப்ப உதாரணம், நீங்கள் இந்த உழைப்புக்கு உதாரணம் சொல்லிக்கை தொழிலை சொல்லக்கூடாது. அந்த ஊழியம் தொழிலில் ஈடுபடுகின்ற மனுத்தியாளங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, நான் முதலே பொருளாதார வளம் வகைப்படுத்தி உதாரணங்கள் முதலே குறிப்பிட்டிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். இப்போ ஒரு ஆசிரியர் 2 மணி நேரம் கற்பித்தல், அந்த 2 மணித்தியாலம் ஆசிரியர் கற்பிக்கிறார், அங்க 2 மணித்தியாலம் அங்க உற்பத்தி நடக்கு. ஒரு வாகன சாரதி தெரியல, 1 மணித்தியாலம் வாகனத்தை செலுத்துதல். அப்ப ஒரு டிரைவர் 1 மணித்தியாலம் வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தால் அந்த போக்குவரத்து சேவையில் 1 மணித்தியால உழைப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இவ்வாறு தான் நீங்கள் உழைப்புக்குரிய உதாரணம் சொல்லுங்கள். அப்ப இந்த ஊழியம் என்ற காரணி என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கும்? அப்ப பண்புகள் அல்லது இயல்புகள் பாருங்கள். ஒன்று, இது மனிதர்களுக்கு சொந்தமான வளம். ஏன்? மனிதனாலை உடல் உளரீதியாக உற்பத்திக்கு வழங்கப்படுகின்ற சேவை. தேவைக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். இந்த உழைப்பை நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தலாம், கூட்டலாம், குறைக்கலாம். தெரியல. அசைவுள்ள காரணி. அப்ப ஊழியம் மனித வளமாக இருக்கிறபடியால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தலாம். இப்ப இயற்கை வளம் படிப்பிக்க சொல்லி தந்தனா அசைவற்றது, பேரம் பேசும் சக்தியை கொண்டிருக்கும். பிறகு ஒரு ஊழியம் வேலைக்கு வருகின்ற போது யாருக்கு கீழே அல்லது யாருக்கு தன் சேவையை வழங்க போறாரோ அவரோடு பேரம் பேசுகிற ஆற்றல் அவருக்கு இருக்கும். தனித்தன மலத்தியாலம் உற்பத்தியில் ஈடுபடுவேன், தனக்கு இவ்வளவு வேதனம் வழங்கப்படல் வேண்டும்.
அப்ப பேரம் பேசுகின்ற ஆற்றல் சக்தியை கொண்டிருக்கு. தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக சங்கங்கள். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு தொழிலையும் ஈடுபடுபவர்கள் தொழிற்சங்கம், லேபர் யூனியன் என்று சொல்லுவோம். இப்ப அறிஞ்சிருப்பீங்களே, ஆசிரியர் தொழிலை இருக்கிறவர்கள் ஆசிரியர் சங்கம், மருத்துவர்கள் மருத்துவர் சங்கம், தாதியர்கள் தாதியர்கள் சங்கம். அப்படி பாருங்க, சகல தொழில்கள்லையும் பார்த்தால் அங்க தொழிற்சங்கம், அந்த ஊழியம் தொழில் தருணர்களிடம் இருந்து தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக சங்கங்களை உருவாக்கி வச்சிருக்கும். ஊழியத்தினுடைய உற்பத்தி திறன், ஒரு தொழிலாளியின் சராசரி வெளியீடு ஒரு எல்லை வரை அதிகரித்து பின்னர் வீழ்ச்சி அடைந்து செல்லும். ஊழியத்தினுடைய உற்பத்தி திறனை விளைதிறன் என்று சொல்லுவோம். அந்த விளைதிறன் ஒரு எல்லை வரைக்கும் அதிகரித்து கொண்டு போய் பின்னர் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லும். அவர் ஊழியம் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்கும் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப இவ்வளவும் எங்களுக்கு இப்ப ஊழியம் சம்பந்தமாக உங்களுடைய பாடத்திட்டத்தின்படி ஊழியத்துக்குரிய வரவிலக்கணம், ஊழியத்துக்குரிய உதாரணம், அந்த ஊழியம் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கு. அப்ப ஊழியம் என்ற காரணிக்கு கிடைக்கிற வருமானம் தான் கூலியும் சம்பளமும். இப்ப ஒவ்வொரு உற்பத்தி காரணிகளுக்கும் ஒவ்வொரு வருமானம் இருக்கு. அப்ப நிலத்துக்குரிய வருமானம் வாடகை, மூலதனத்துக்குரியது வட்டி, உழைப்புக்குரியது கூலியும் சம்பளமும், மூல முயற்சிக்குரியது லாபம். இதுதான் ஊழியம் என்ற உற்பத்தி காரணி. அடுத்த உற்பத்தி காரணி பாருங்கள், மூலதனம், கேபிட்டல். அடுத்த மூன்றாவது உற்பத்தி காரணியாக நீங்கள் பார்க்க போறீங்கள் மூலதனம். இது மூன்றாவது பொருளாதார வளம். அப்ப மூலதனம் என்றால் என்ன? இப்ப பொருளியல் பாடத்திலே இதெல்லாம் மாணவர்கள் கணக்கீட்டு பாடத்திலேயும் மூலதனம் என்றா படிக்கிறீர்கள், எக்கனாமிக்ஸ்லேயும் மூலதனம் என்றா படிக்கிறீங்க. ஆனா பாடத்துக்கு பாடம் வரவிலக்கணத்துல வேறுபாடு இருக்கின்றது. அப்ப இங்க மூலதனம் என்றா என்ன சொல்லுகிறோம்? உற்பத்திக்கு பயன்படும் வகையில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் அனைத்தும், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் அனைத்தும் மூலதனம் ஆகும். அப்ப பொருள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படக்கூடிய வகையில் மனிதர்களினால் உருவாக்கப்பட்ட சாதனம். அப்ப இங்க நான் சாதனம் என்று குறிப்பிடுவது பிள்ளைகள் மெய்ரீதியான சாதனம், மெய்ரீதியான சாதனம். அப்ப மனிதன் உற்பத்திக்கு பயன்படக்கூடிய வகையிலை கட்டடங்கள், இயந்திரங்கள், தளபாடங்கள் போன்றவற்றை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மனிதனால உருவாக்கப்பட்ட சாதனம் தான் பொருளியலின்படி மூலதனம். அப்ப இது என்ன ரீதியானது? ஒரு மெய்ரீதியான சாதனம். இது ஒரு மெய்ரீதியான சாதனமாக இருக்கும். அப்ப இந்த மெய்ரீதியான சாதனங்கள் நெடுவாழ்வு தன்மையை கொண்டிருக்கும், பெருமான தேவுக்குட்படும். அதே நேரத்தில் பாருங்கள், அது ஒரு இருப்பு மாறியாக காணப்படும். அப்ப மூலதனம் என்பது என்ன? அப்ப மூலதனத்துக்குரிய வரவிலக்கணம் சொல்ல தெரியும். அந்த மூலதனம் மெய்ரீதியான ஒரு சொத்து. அப்ப அது ஒரு நெடுவாழ்வு தன்மையை கொண்டிருப்பதோடு தேய்மானத்துக்குட்படும், அது ஒரு இருப்பு மாறியாக இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்கள் மூலதனம் என்ற காரணி. அப்ப மூலதனத்தை கேபிட்டல் என்று சொல்லுவோம். மூலதனம் வந்த பிள்ளைகள் கேபிட்டல், மூலதனம் கேபிட்டல். அடுத்தது பாருங்க, முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப முதலீடு என்று நாங்கள் இங்க குறிப்பிடுவது இது என்றது தெரியும். ஆகவே தெரியல. அப்ப முதலீடுகள் என்று நாங்கள் இங்க குறிப்பிட்டு கொண்டிருப்பது, அப்ப மூலதனம், அப்ப கேபிட்டல், CAPITAL. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டு ஆங்கில பதங்களும் வேறே வேறே. அதை நீங்க முதலாவது விளங்கணும். மூலதனம் என்பது என்ன, முதலீடு என்பது என்ன.
பாருங்க, நம்ம முதலீடுன்றது என்ன சொல்லுகிறோம்? பொருள் சேவைகளின் உற்பத்திக்காக மனிதர்களினால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற மூலதன பொருட்கள். புதிதாக நாங்கள் ஒரு மூலதன பண்டத்தை உருவாக்கினால் அதற்கு அங்க பேர் வச்சிருக்கிற முதலீடு. உதாரணத்துக்கு பாருங்கள், தெரியல, இப்ப நாங்கள் ஒரு 20 மில்லியன் ரூபாய் செலவில் ஒரு புதிய கட்டடம் ஒன்றை கட்டுகிறோம். 20 மில்லியன் ரூபாய் செலவில் நாங்கள் ஒரு புதிய கட்டடம் ஒன்றை கட்டினால் அது முதலீடு. ஒரு ஆட தொழிற்சாலைக்கு 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புதிய இயந்திரங்களை கொள்வனவு செய்கிறோம். பாருங்கள், புதிய இயந்திரங்களை கொள்வனவு செய்தால் முதலீடு. தெரியல, 500 மில்லியன் ரூபாய் செலவில் ஒரு நெடுஞ்சாலை ஒன்றை புதிதாக உருவாக்குகிறோம். இப்ப உதாரணம் பாருங்க, இப்ப இலங்கையில எல்லாம் பார்க்கிறீங்கள், ஒவ்வொரு மாகாண மட்டத்திலேயும் மாகாணங்களுக்கு இடையில போக்குவரத்துக்களை இலகுபடுத்துவதற்காக அதிவேக நெடுஞ்சாலை. அப்ப எத்தனையோ பில்லியன் ரூபாய் செலவிலை அந்த நெடுஞ்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன? முதலீடு. அப்ப அந்த முதலீடு என்றது வடிவமான விளங்கணும் புதிதாக உருவாக்கப்படுகின்ற மூலதன பொருட்களின் பெறுமதி. இந்த புதிதாக உருவாக்கப்படுகிற மூலதன பொருட்களின் பெறுமதி தான் முதலீடு. அப்ப இந்த முதலீடு என்பது பெருமான தேவை ஈடு செய்வதற்காகவும், பாருங்க, மூலதன தேவை ஈடு செய்வதற்காகவும், மூலதன இருப்பை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் மேற்கொள்ளப்படும். அப்ப ஒரு முதலீடு இடம்பெறுவதால்தான் ஒரு நாட்டினுடைய மூலதனம் அதிகரிக்கும். அப்ப முதலீடு வேறு, மூலதனம் வேறு. அப்ப முதலீடு என்ன செய்யும்? ஒரு நாட்டினுடைய கேபிட்டல் ஸ்டாக்கை கூட்டிக் கொண்டு இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன், மூலதனம் என்பது ஒரு இருப்பு மாறி. முதலீடு மூலதன இருப்பை கூட்டும். ஆகவே முதலீட்டை சொல்லுவார்கள் பாய்ச்சல் மாறி. இந்த முதலீடு கண்டு நாங்க சொல்றது பிள்ளைகள் ஒரு பாய்ச்சல் மாறி. முதலீடு ஒரு பாய்ச்சல் மாறியாக இருக்கும். மூலதனம் என்பது ஒரு இருப்பு மாறியாக இருக்கும். அப்ப முதலீட்டுக்கும் மூலதனத்துக்கும் உள்ள வேறுபாடு விளங்கி இருக்கும். அப்ப எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் பாருங்கள், மூலதனம் உருவாக வேணுமென்றால் அங்க முதலீடு என்பது இடம்பெற வேண்டும். இதுகளெல்லாம் நாங்க பின்னுக்கு வேற பின் தேர்ச்சிகளுக்குள்ள வரைக்கும் மிக ஆழமாக பார்க்க போறோம். இப்ப இது அறிமுகம், பொருளியல் அறிமுகம் என்றபடியால் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பதமும் என்ன சொல்லுது? அப்ப மூலதனம் என்ன, முதலீடு என்ன, தெரியல. அப்ப மூலதனத்துக்கும் முதலீட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? அப்ப அதையும் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப மூலதனத்துக்கும் முதலீட்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கின்றது என்பதை நீங்கள் இதில் விளங்கிக் கொள்ளுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த மூலதனத்துக்குள்ளே இப்ப நீங்கள் உங்களோட பாடத்திட்டத்தின் படி அறிஞ்சு கொள்ளுங்கள். இந்த மூலதனத்துக்குள்ளே நீங்கள் 7 வகையான மூலதனம் பற்றி படிப்பீங்கள். இப்ப இதுல நான் இந்த பிரதான மூலதனத்தை மட்டும் தெளிவுபடுத்தி கொண்டு போறேன். இப்ப சில வழியில உங்கள்கிட்ட நாங்கள் அறிமுகம் என்றபடியால் ஒரு வினாவை கூட கேட்போம். மூலதனத்தின் வகைகள் இவை. இந்த மூலதனத்தை பிள்ளைகள் 7 வகையாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று, முதலாவது மெய் மூலதனம். ரியல் கேபிட்டல் என்று சொல்றது. மெய் மூலதனம், பௌதீக மூலதனம், நிலையான மூலதனம் எல்லாம் உண்டு. அப்ப நாங்கள் சாதாரணமாக மூலதனம் என்று குறிப்பிடுவது மெய் மூலதனத்தை கருதும். நீங்கள் மெய் மூலதனமும் மூலதனத்தின் வரவிலக்கணமும் உண்டு. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது மூலதனமாக படிக்க போறோம் மனித மூலதனம். மூன்றாவது மூலதனமாக நீங்கள் அறிய போறீங்கள் இயற்கை மூலதனம்.
4வது மூலதனமாக நீங்கள் படிக்க போறீங்கள் சமூக மூலதனம். 5வது மூலதனமாக நீங்கள் அறிய போறீங்கள் சுழலும் மூலதனம். சுழலும் மூலதனம் இதைத்தான் நாங்கள் இருப்புக்களில் ஏற்படுகிற மாற்றம். 6வதாக படிக்க போறீங்கள் பொருளாதார பொதுப்பணி மூலதனம். 7வது சமூக பொதுப்பணி மூலதனம். இந்த மூலதனத்தில பிள்ளைகள் 7 வகையான மூலதனம் இருக்கின்றது. ஆனா நீங்க இந்த முதலாவது அறிமுக பாடத்திலே இந்த 4 மூலதனத்தையும் பற்றி நீங்கள் அறிஞ்சிருந்தால் போதும். இந்த இடத்துல இந்த அறிமுகத்திலே நாங்கள் மெத்ததுகளை வேற வேற தேர்ச்சிகள்ல பார்ப்போம். அப்ப இதுல நான் இப்ப மெய் மூலதனத்தை பற்றி திருப்பி சொல்லவில்லை. ஏனென்றால் மூலதனம் என்று குறிப்பிடுவதும் மெய் மூலதனம் என்று குறிப்பிடுவதும் உண்டு. அப்ப உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இப்ப மெய் மூலதனம் என்றால் என்ன அல்லது நிலையான மூலதனம் என்றால் என்ன என்று உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் மூலதனத்துடைய வரவிலக்கணம் சொல்லுவீங்க. அப்ப இது இப்ப மாணவர்களுக்கு தெரியும். 2வது மூலதனம் பாருங்கள் மனித மூலதனம் ஹியூமன் கேபிட்டல். 2வது மூலதனம் மனித மூலதனம். இப்ப அந்த மனித மூலதனத்தை நீங்கள் ஒரு காரியம். அப்ப மனித மூலதனம் என்றால் என்ன பாருங்கள். அப்ப மனித மூலதனம் என்றா என்ன சொல்றோம் என்றால் தனிநபர் வேலையாட்கள் கல்வி பயிற்சி என்பவற்றின் ஊடாக பெற்ற அறிவும் knowledge திறன்களும் மற்றும் தனிப்பட்ட சமூக ஆளுமைகளின் ஒட்டுமொத்தம் மனித மூலதனம் என அழைக்கப்படும். அப்ப நீங்கள் இலகுவாக மனித மூலதனத்தின் வரவிலக்கணத்தை சுருக்கமாக சொல்லிக் கொள்ளலாம் பாருங்கள். வேலையாட்களிடம் காணப்படுகின்ற அதாவது பொருள் சேவைகளின் உற்பத்திக்கு உடலுள ரீதியான பங்களிப்பை செய்பவர்கள் தான் வேலையாட்கள். அந்த வேலையாட்களிடம் காணப்படுகின்ற அறிவும் திறன்கள். அப்ப ஒன்றை உருவாக்கக்கூடிய வகையில் வேலையாட்களிடம் இருக்கின்ற அறிவும் திறன்களும் இதுல முக்கியமானது பிள்ளைகள் 2 அறிவு திறன். அப்ப மனித மூலதனத்துக்குரிய வரவிலக்கணம் எழுதிக்கை இந்த அறிவு என்ற சொல்லும் திறன் என்ற சொல்லும் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சரில் இருக்க வேண்டும். knowledge and skill இந்த அறிவும் திறன்களும் தான் மனித மூலதனம். பாருங்கள் உதாரணத்தை பாருங்கள். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், திட்டமிடல் நுட்பவியலாளர்கள், விசேட வைத்தியர்கள், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், கணக்கியலாளர்கள், அக்கவுண்டன்ட். இப்படி பாருங்கள் நாட்டிலே தெரியல. அதுக்காக இவ்வளவுதான் மனித மூலதனம் என்று இல்லை. இப்படி அந்த வேலையாட்களிடம் இருக்கின்ற அறிவும் திறன்கள். அப்ப இதைத்தான் நாங்கள் மனித மூலதனம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த மனித மூலதனம் பாருங்கள் ஊழியத்தினது பண்புகளையும் மூலதனத்துக்குரிய பண்புகளையும் சேர்த்து கொண்டிருக்கும். ஊழியத்துக்கான பண்பு மூலதனத்துக்கான பண்பு ஆகியவற்றை இது உள்ளடக்கி வரும். தனியேது மூலதனம் வந்துட்டு மூலதனத்தின் மட்டும் பண்பு. நாங்க பொதுவாக மூலதனம் என்றா மெய் மூலதனத்தை தானே கருதுகிறோம். அப்ப இது உழைப்புக்குரிய பண்பு. இதில் எடுத்துட்டார் இது ஒரு மனிதர்களுக்கு சொந்தமான வளம். அதே நேரத்தில் இது மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அறிவும் திறன்களும் என்பது இயற்கையினுடைய கொடை அல்ல. மனிதர்களிடம் இருக்கின்ற உற்பத்திக்கு பயன்படக்கூடிய அறிவு திறன்கள் என்பது மனிதனால்தான் உருவாக்கப்படுகிறது. அப்ப இது மனிதர்களுக்கு சொந்தமான வளம், மனிதனால உருவாக்கப்பட்டது. பாருங்க, மனிதனால உருவாக்கப்பட்டது மூலதனத்தின் பண்பு, மனிதர்களுக்கு சொந்தமானது ஊழியத்தின் பண்பு.
அப்ப இது ஊழியத்தினதும் மூலதனத்தினதும் பண்புகளை ஒருங்கே கொண்டிருக்கும். 2 பேருடைய பண்புகளை இது ஒருங்கே கொண்டிருக்கும். அப்ப இதைத்தான் நாங்கள் மனித மூலதனம். அப்ப இப்ப மாணவர்கள் மனித மூலதனம் என்றால் என்ன, அதுக்குரிய உதாரணங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்ப இனி நீங்கள் விளங்கணும், இந்த மனித மூலதனம் என்னென்ன காரணிகளால் உருவாக்கப்படுகின்றது. இந்த மனித மூலதனத்தை உருவாக்கி கொள்ளுகிற காரணிகளவை என்னென்ன காரணிகளால மனித மூலதனம் உருவாகுது பாருங்க. மனித மூலதனத்தை உருவாக்குவது கல்வி, இரண்டாவது பயிற்சி, இந்த தொழில் சார்ந்த பயிற்சி. இந்த பயிற்சி என்றது பிள்ளைகள் தொழில் ரீதியான ஆராய்ச்சி அபிவிருத்தி நடவடிக்கைகள். அந்த ஒரு ஊழியம் வேலை செய்கிற தொழிலோட சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியும் அபிவிருத்தி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்றோம். மற்ற அந்த ஊழியத்திட்ட இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் பாருங்க. ஒரு ஊழியத்தினையும் அனுபவம் வளர வளர அவர்கிட்ட இருக்கிற அறிவு திறன் வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த அந்த ஊழியத்தினுடைய சுகாதார மருத்துவ நிலை, ஹெல்த். அப்ப இவைதான் ஒரு மனித மூலதனத்தை உருவாக்கும். அப்ப இதை வைத்துக் கொண்டு பாருங்கள், உங்களோட ஃபைனல் பேப்பர்ல கூட 2 தடவை வினாவி இருக்கிறார்கள். ஒரு பௌதீக மூலதனத்துக்கும், அதான் ஏற்கனவே சொல்லிப்பட்ட மூலதனமும் பௌதீக மூலதனமும் உண்டு. ஒரு மனித மூலதனத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு மூலதனத்துக்கும் மனித மூலதனத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது பாருங்க. அப்ப மூலதனம் என்றது எல்லாருக்கும் தெரியும், உற்பத்திக்கு பயன்படும் வகையில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாதனம். வேலையாட்களிடம் காணப்படுகின்ற அறிவும் திறன்களும், வேலையாட்களிடம் இருக்கிற அறிவும் திறன்களும் மனித மூலதனம். பௌதீக மூலதனம் பௌதீக ரீதியான தன்மை. இந்த பௌதீக ரீதியான தன்மை என்று சொல்றது, அந்த பௌதீக மூலதனத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கட்டடத்தை எடுத்து பாருங்க, ஒரு இயந்திரங்களை எடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அதான் அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. தெரியல, அதான் அங்க பௌதீக தன்மை, அங்க பிசிக்கல் என்றது அதைத்தான் சொல்லுவோம். ஆனால் அறிவும் திறன்களுக்கும் அப்படி எந்த வடிவமும் இருக்காது. அப்படி ஒரு வடிவம் இல்லை, அதை கண்ணால பார்க்கலாம். ஆனா பௌதீக மூலதனம் என்றது ஒரு பௌதீக ரீதியான தன்மை என்றால் அதை கண்ணால பார்க்கலாம், அதை தொட்டு நிறக்கூடியதுவாக இருக்கும், அதுக்கு ஒரு உருவம் இருக்கும். ஆனா மனித மூலதனத்துக்கு அவ்வாறு இல்லை. அந்த உதாரணங்களை வச்சு பாருங்க. பாருங்க, பௌதீக மூலதனம் என்பது பெருமான தேவுக்குட்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் மனித மூலதனம் அறிவு திறன்களை நாங்கள் உற்பத்தியில ஈடுபடுத்த அந்த அறிவும் திறன்களும் வளர்ந்து செல்லுமே ஒழிய ஒரு நாளும் தேய்மானத்துக்கு உட்படாது. ஆகவே மனித மூலதனத்துக்கு தேய்மானம் இல்லை, பௌதீக மூலதனத்துக்கு தேய்மானம் இல்லை. பௌதீக மூலதனம் சொல்லி போட்டோம், தொட்டு நிறக்கூடியது, மனித மூலதனம் தொட்டு நிற முடியாது. பௌதீக மூலதனம் என்று சொல்றது மூலதனத்தின் பண்புகளை மட்டும் கொண்டிருக்கும். ஆனால் மனித மூலதனம் ஊழியம் தன்னினது பண்புகளையும் ஒருங்கே கொண்டிருக்கும். அப்ப அப்படி பாருங்க, ஒரு 4 புள்ளிக்கு கேட்டால் நீங்க 4 வேறுபாடுகள் எழுதக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு மூலதனம் என்பதற்கும் மனித மூலதனம் என்று சொல்வதற்கும் இடையில் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றது? இதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும், நீங்கள் சாதாரணமாக படிக்கின்ற விஷயங்கள். அடுத்தது பாருங்கள், சோஷியல் கேபிட்டல். அடுத்த மூலதனம் பாருங்கள், சமூக மூலதனம். அப்ப இந்த சமூக மூலதனம் என்றால் என்ன? சமூகங்களுக்கிடையிலான தொடர்புகளை அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தியடைய செய்யும். பாருங்கள், ஒரு சமூகத்துக்கு இடையில் உள்ள தொடர்பை அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தியடைய செய்யும் நிறுவனங்கள், நல்லொழுக்கங்கள், விழுமியங்கள், நியமங்கள் மற்றும் சங்காங்கத்துவம்.
அப்ப என்னென்ன விஷயத்தை சுட்டி காட்டுகிறோம்? நிறுவனங்கள் வெறும், நல்லொழுக்கங்கள் வெறும், விழுமியங்கள் வெறும், சங்க அங்கத்துவம் போன்ற தொடர்பாடல் வலையமைப்புகளை சமூக மூலதனமாக கருதுவார்கள். அப்ப மீண்டும் அந்த விரவிலக்கணத்தை ஞாபகப்படுத்துகிறேன். தெரியல, சமூகங்களுக்கிடையிலான தொடர்புகளை அளவு பண்பு ரீதியாக விருத்தியடைய செய்யும் நிறுவனங்கள், நல்லொழுக்கங்கள், விழுமியங்கள், நியமங்கள் மற்றும் சங்காங்கத்துவம் போன்ற தொடர்பாடல் வலையமைப்புகளை சமூக மூலதனம் என்பது. அப்ப உதாரணம் பாருங்கள், தெரியல. இப்ப நான் சமூக மட்டத்திலே இருக்கின்ற அமைப்புகள் உதாரணம் பாருங்க. ஒவ்வொரு கிராம மட்டத்திலேயும் சன சமூக நிலையம் பார்த்திருப்பீங்க. சன சமூக நிலையம் என்று சொல்லி தெரியல உருவாக்கி வச்சிருக்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்க லைப்ரரி, கிராம மட்டத்தில் இருக்கிற சன சமூக நிலையம். விளையாட்டு கழகங்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப், விளையாட்டு கழகங்கள், தெரியல இளைஞர் சங்கங்கள். ஒவ்வொரு கிராம மட்டத்திலையும் பாருங்கள், அந்தந்த மதத்தை பின்பற்றி இப்ப இந்து மக்கள் வாழுகிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்து இளைஞர் சங்கம், இந்து வாலிபர் சங்கம் என்று உருவாக்கி வச்சிருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற இடத்துல பாருங்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள் சங்கம், பௌத்த இளைஞர்கள் சங்கம், இஸ்லாமிய இளைஞர்கள் சங்கம், அந்த மதத்தோட தொடர்படுத்தி உருவாக்கி வச்சிருப்போம். விவி எல்லாம் அந்த சமூக மட்டத்தில் இருக்கின்ற பாருங்க. பெண்கள் தொடர்பாக மாதர் சங்கம், மாதர் சங்கம் என்று உருவாக்கி வச்சிருப்பார்கள். அப்ப இப்படி மனிதர்கள் தானே இவை எல்லாத்தையும் உருவாக்கினது. ஏன்? சமூகங்களுக்கு இடையிலே அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் தொடர்புகளை விருத்தியடைய செய்யறதுக்காக மனிதனால உருவாக்கப்பட்ட அனைத்தும் சமூக மூலதனம் என அழைக்கப்படும். அப்ப சமூக மூலதனம் என்றால் என்னன்றதை நீங்கள் இதில் அறிஞ்சிருக்கிறீங்க. தெரியல. இனி அடுத்தது விஷயம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். பொருளியல் பாடத்தில் பணம் என்ற சாதனம் மூலதனமாக கருதப்படுவதில்லை. பொருளியலை பணம் மூலதனம் அல்ல. இப்ப மாணவர்களுக்கு மூலதனத்துக்குரிய வரவிலக்கணம் விளங்கிட்டு. அப்ப பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மெய்ரீதியான சாதனம் மூலதனம். மெய்ரீதியான சாதனம். அப்ப நாங்கள் பணம் என்றதை அறிஞ்சிருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுவாக பயன்படுத்தப்படுகிற சாதனம் தான் பணம். அப்ப பணம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நிதி வடிவிலான சொத்து. ஆனா பொருளியலாளர்கள் கருதுகின்ற மூலதனம் மெய்ரீதியான சொத்து. பொருளியலை மூலதனம் என்றது என்ன ரீதியான சொத்து? மெய்ரீதியான சொத்து. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பணம் ஒரு நிதி ரீதியான சொத்து. அதால சொல்லுகிறோம் பொருளியலை பணம் மூலதனம் அல்ல. அப்ப பணம் மூலதனமாக கருதப்படாமைக்குரிய முதலாவது காரணம் நிதி சொத்து. பாருங்க, மூலதனம் என்றால் அது உற்பத்தியிலே நேரடியாக பயன்பட வேணும். அது உற்பத்தியில நேரடியாக பயன்பட்டு கொண்டிருக்கணும். ஆனா பணத்தை பயன்படுத்தி நாங்கள் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபட முடியாது. பணத்தை பயன்படுத்தி நாங்கள் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபட முடியாது. ஆனா பணத்தை கொண்டு என்ன செய்யலாம்? இந்த மெய்ரீதியான சொத்துக்களை உருவாக்கலாம். பாருங்கள், இப்ப நாங்கள் ஒரு ஆடையை தைக்கின்ற ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேணும் என்றால் அப்ப அந்த உருவாக்குற உரிமையாளரிடம் போதுமான நிதி வேணும். மெச்சொத்தை உருவாக்குறதுக்கு கட்டாயம் அவர்கிட்ட காசு வேணும். ஆனால் அவர்கிட்ட காசு இருக்கின்றது,
அந்த ஆட தொழிற்சாலைக்குரிய கட்டடமோ இயந்திரமோ தளபாடமோ எதுவும் அவரிடம் இல்லை. அப்ப அந்த இடத்துல ஆட உற்பத்தியை செய்யலாம். அப்ப மெய்ரீதியான சொத்துக்களை உருவாக்குறதுக்கு பணம் தேவை. ஆனா பணம் என்ன செய்யாது? நேரடியாக உற்பத்தியில் பயன்படாது. அப்ப ஏன் மூலதனமாக கருதப்படுவதில்லை என்று கேட்டால் 2 பிரதான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, பணம் நேரடியாக உற்பத்திக்கு பயன்படாது. ஆனா நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற மூலதனம் நேரடியாக உற்பத்திக்கு பயன்படும். இரண்டாவது, நாங்கள் மூலதனம் என்று சொல்வது பொருள் இல்லை, அது ஒரு மெய்ரீதியான சொத்து. ஆனால் நாங்கள் இங்கே கருதுகிற மூலதனம் என்பது ஒரு நிதி ரீதியான சொத்து. அப்ப இதனாலதான் மூலதனம் பணம் மூலதனம் அல்ல. அப்ப உற்பத்தி காரணிகளுக்குள் பணம் என்பது வராது. தெரியுமானவர்? அப்ப நாங்கள் இப்ப மூலதனத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் முடிவுக்கு வந்துட்டு. அப்ப இனியும் கொண்ட பொருளாதார வளத்திலே இறுதியாக இருக்கிற பொருளாதார வளம், கடைசியாக இருக்கிற பொருளாதார வளம் முயற்சியாண்மை அல்லது முயற்சி. அப்ப 4வது. அப்ப இதுல பாருங்க, முயற்சியாண்மை. அப்ப முயற்சி என்றால் என்ன? அப்ப இந்த முயற்சியாண்மைக்குரிய பெறவிலக்கணங்களை மாணவர்கள் கொடுக்கின்ற போது இந்த முயற்சியாண்மை என்ற தொழிற்பாடுகள் இருக்க ஞாபகப்படுத்துங்க. இவ்வளத்தையும் சேர்த்து தான் எழுத போறோம். அப்ப நிலம், உழைப்பு, மூலதனம். பாருங்க, இந்த 3 காரணிகளையும் ஒன்றாக இணைத்து சரியான தீர்மானங்களை எடுத்து புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்தி பல்வேறு விதமான இடர் அபாயத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு உற்பத்தி செயல்முறையை ஒழுங்குபடுத்தி ஒரு உற்பத்தி செயல்முறையை ஆற்றுதல் முயற்சியாண்மை என அழைக்கப்படும். பாருங்க, அந்த முயற்சியாண்மைக்குரிய வரவிலக்கணம் அதனுடைய தொழிற்பாட்டை வைத்துக் கொண்டுதான் எழுதுகிறோம். அதால நான் டைரக்டாக தொழிற்பாடுகள் இதுல கொடுத்திருக்கிறேன். அப்ப முயற்சியாண்மை என்று சொல்வது நிலம், மூலதனம், உழைப்பு. பாருங்க, இந்த 3 காரணிகளும் தனித்தனியனாக இருக்கின்றது. அப்ப தனித்தனியனாக இருக்கிற இந்த காரணிகளை என்ன செய்வோம்? நாங்கள் ஒருங்கிணைப்போம். அதை ஒன்றாக சேர்க்கிறது, கோஆர்டினேட் பண்றோம். அடுத்தது, உற்பத்தி தொடர்பான சரியான தீர்மானம். இந்த நிலம், மூலதனம், உழைப்பை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன வகையான உற்பத்திகளில் ஈடுபடுவது, அப்ப ஒவ்வொன்றுக்கு நாங்கள் எவ்வளவு சாதனங்களை ஒதுக்கீடு செய்வது, சரியான தீர்மானம் எடுப்பது, ஆராய்ச்சி அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதியவற்றை உருவாக்குவது, அல்லது பல்வேறு விதமான சவால்களை, அப்ப இடர் என்று சொல்லுவன் ரிஸ்க், பல்வேறு விதமான இடர்களை ஏற்றுக்கொள்ளும். அப்ப இவ்வாறான பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு மனித வளம்தான் முயற்சி. அப்ப உழைப்பு என்ற காரணியும் முயற்சி என்ற உற்பத்தி காரணியும் ஒரு மனித வளம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டிலே நிலம் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது, மூலதனம் இருக்கு, உழைப்பு இருக்கு. ஆனால் முயற்சி என்ற காரணி இல்லை என்றால் அங்க உற்பத்தி கருமம், உற்பத்தி என்ற செயற்பாடு இடம்பெற மாட்டார். அப்ப உற்பத்தி என்ற செயற்பாடு இடம்பெற வேண்டும் என்றால், உற்பத்தி என்ற செயற்பாடு இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த முயற்சி என்ற காரணி மிக மிக அவசியம். அப்ப இந்த முயற்சியினுடைய தொழிற்பாட்டுக்குள்ளாலை இந்த முயற்சியாண்மைக்குரிய வரவிலக்கணத்தை நீங்கள் கொடுக்க பழகுவோம். அடுத்தது பாருங்க, இந்த பொருளாதார வளத்தோடு தொடர்புடைய அடுத்த பகுதி. இந்த பொருளாதார வளத்தோடு தொடர்புடைய அடுத்த பகுதி தான் வளங்களின் உற்பத்தி திறன் அல்லது தெரியல விளைதிறன். இந்த விளைதிறன் மறுபெயர் பிள்ளைகள் உற்பத்தி திறன். மறு சொற்களை பயன்படுத்த பழகு. உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி. விளைதிறன் லையன்னா வினைதிறன் வேறு, விளைதிறன் வேறு.
அதனால பின்னுக்கு உற்பத்தி சாத்திய வளைக்குள்ள வரைக்க வினைத்திறனை பற்றி படிப்போம். எஃபிஷியன்சி இது விளைதிறன். அப்ப உற்பத்தி திறன் அல்லது விளைதிறன் என்றா என்ன? ஓரலகு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு அளவை உற்பத்தி திறன் என்பர். அதாவது ஓரலகு உள்ளீட்டை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் சேவைகளின் அளவு. அப்ப ஓரலகு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டுக்கு பேர் உற்பத்தி திறன். அப்ப இந்த உற்பத்தி திறனானது எவ்வாறு அளவிடப்படும்? வெளியீட்டை உள்ளீட்டால பிரிச்சு. அப்ப வெளியீடுன்றது அவுட்புட், உள்ளீடுன்றது இன்புட். அப்ப வெளியீட்டை உள்ளீட்டால பிரிக்க வாரது விளைதிறன். அப்ப இந்த விளைதிறன் 4 காரணிகள்ல தங்கி இருக்கும். ஒன்று தொழில்நுட்பம், இந்த உற்பத்தியில கையாளப்படுற தொழில்நுட்பம், தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சி, முகாமைத்துவம், மனித மூலம். அப்ப ஊழியர் அதாவது வளங்களினுடைய விளைதிறனை தீர்மானிக்கின்ற காரணிகள் ஒன்று தொழில்நுட்பம், தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும், முகாமைத்துவம், மனித மூலதனம். அப்ப வளங்களின் விளைதிறனை தீர்மானிக்கிற காரணிகள். அப்ப ஒரு நாடு தந்த வளங்களின் விளைதிறனை அதிகரிக்க வேணும் என்றால் இந்த தீர்மானிக்கிற காரணிகளை முன்னேற்ற வேணும், அதை டெவலப் பண்ணுவோம். அப்ப தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம், தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டும், முகாமைத்துவத்தை மேம்படுத்த வேண்டும், மனித மூலதனத்தை கூட்ட வேண்டும். அப்ப இது வளங்களின் விளைதிறன். பொதுவாக வளங்களினுடைய விளைதிறன் என்றா என்ன? அப்ப வளங்களுடைய விளைதிறனை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. அப்ப வளங்களினுடைய விளைதிறன் என்னென்ன காரணிகளை தங்கி இருக்கின்றது? அப்ப பொதுவாக வளங்களினுடைய விளைதிறன் அல்லது உற்பத்தி திறன் என்ற விஷயத்தை நாங்கள் இதுல குறிப்பிடுகிறோம். வளங்களினுடைய விளைதிறன், உற்பத்தி திறன் என்ற விஷயத்தை நாங்கள் இதுல பார்க்கிறோம். ஆகவே மாணவர்கள், நாங்கள் எடுத்த இந்த பகுதி ஊடாக பொருளாதார வளம் என்றால் என்ன, அந்த பொருளாதார வளத்துக்குள்ளே இருக்கிற 4 எடுத்து அந்த 4 வளங்கள் தொடர்பாகவும் நான் உங்களுக்குரிய அடிப்படை விஷயங்கள் அவ்வளவும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். சரி மாணவர்கள், அப்ப இவ்வளவு தான் இந்த பொருளாதார வளங்கள் தொடர்பான விடயம். அப்ப இவ்வளவு பகுதியோட பொருளாதார வளம் என்ற பகுதி இனிதே நிறைவேறுகின்றது. இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.